இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வேலையை கட்டிட்டு அழ போற? ஒழுங்கா வேற வேலை தேடிக்கோ. 4 பேர் முன்னாடி மதிப்பு மரியாதையுமா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு? சொந்தக்காரங்களாம் கேவலமா நினைக்கிறாங்க. சொந்தக்காரங்க கேவலமா பாக்குறாங்க பேசுறாங்கன்றதுக்காக எனக்கு பிடிச்ச வேலையை என்னால் இழக்க முடியாது சௌமி. நேற்று அம்மா அப்பா அக்கா தங்கைக்காக ஓடிட்டு இருந்தேன், இன்னைக்கு பொண்டாட்டிக்காக ஓடுறேன், நாளைக்கு நான் பெற்ற குழந்தைங்களுக்காக ஓடணும். என்னோட நாட்கள்னு ஒன்று எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்னோட வாழ்நாள் முழுக்க மற்றவங்களுக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்னை புரிஞ்சிக்கலன்னு யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, நீயும் என்னை புரிஞ்சிக்கலையேங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நீ என் கூட எனக்காக இருக்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீயும் அந்த 4 பேரில் ஒருத்தருங்கிறத காமிச்சிட்ட. இது உண்மைதான் இல்லை, ஆண்கள் உண்மையாகவே ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கங்க. ஏன்னா அவங்க தன் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் உழைக்கிறாங்க, அவங்களோட லைஃப்பை மறந்துடுறாங்க. அவங்க லைஃப்பை அவங்க எப்போ தான் வாழ்றது? ஆனால் இப்படி இருக்க ஆண்களை தான் நம்ம ரொம்ப புஷ் பண்ணுறோம். மற்றவங்க மாதிரி இருக்கணும் மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லியே நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ மறந்துடுறோம். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.